ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா 11th மேக்ஸோட செகண்ட் ரிவிஷன் கொஷின் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் ரிவிஷனோட மேக்ஸ் கொஷின் பேப்பரில் 3 மார்க் கொஷின் கம்பல்சரி கேட்டிருந்தாங்களே, அந்த கொஷின் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கொஷின் நம்பர் 40. ஸோ என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இஃப் a sin square theta plus b cos square theta equal to c, then show that tan square theta equal to c minus b by a minus c. ஸோ இஃப் இந்த கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, இந்த கண்டிஷன் இருந்தது அப்படின்னா இதை நமக்கு ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரைட்டா, tan ஸ்கொயர் ஈக்குவல் டு சி மைனஸ் பி பை ஏ மைனஸ் சி அப்படின்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நான் 2 மெத்தடில் உங்களுக்கு நான் டிரைவ் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ இந்த 2 மெத்தடுமே நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் இதில் ரைட் ஹேண்ட் சைட் நான் எடுத்திருக்கேன், சி மைனஸ் பி பை ஏ மைனஸ் சி. இப்போ நான் டிரைவ் பண்ணி என்ன கொண்டு வரணும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் tan ஸ்கொயர் தீட்டா கொண்டு வர போகிறோம். ரைட்டா, ஸோ பேசிக் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், சி மைனஸ் பி, இப்போ சி பதில் ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்டாங்க, ஏ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் பி காஸ் ஸ்கொயர் தீட்டா. இந்த மைனஸ் பி அப்படியே தான் இருக்குது, பை ஏ மைனஸ் இங்கே சி ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, ஏ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் பி காஸ் ஸ்கொயர் தீட்டா. கொடுத்த டேட்டாவை சிக்கு வர நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். ரைட்டா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏ சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படியே இருக்கட்டும். இங்கே ரெண்டுலேயுமே பி காமனாக இருக்கிறதுனால நியூமரேட்டரில் பி நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸோ பி டுக் அவுட். அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா -1 பை கீழே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைனஸ் உள்ளே போகும், ஏ மைனஸ் ஏ சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் உள்ளே போகும்போது மைனஸ் பி காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் பி காஸ் ஸ்கொயர் தீட்டா -1 அப்படியே இருக்கட்டும். கீழே டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஏ காமனாக இருக்குது. ஸோ we can took out a into 1 minus sin square theta minus b cos square theta அப்படியே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ்லேயும் இந்த பிளேஸ்லேயும் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா எனக்கு இங்கே காஸ் ஸ்கொயர் இருக்குன்னா இங்கேயும் காஸ் ஸ்கொயர் வர மாதிரி பாருங்கள், இங்கே சைன் ஸ்கொயர் இருக்குது, அப்போ இங்கேயும் சைன் ஸ்கொயர் வர மாதிரி பாருங்கள். நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ட்ரிக்னாமெட்ரி ரிசல்ட் என்ன பார்த்தீங்கன்னா sin square theta ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி வேணாலும் ஃபார்முலாஸ் கிரியேட் பண்ணலாம். சைன் ஸ்கொயர் அன்சைட் போச்சுன்னா 1 minus sin square ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர், அதுவும் கிரியேட் பண்ணலாம். இல்லை சைன் ஸ்கொயர் வச்சுட்டு காஸ் ஸ்கொயர் அன்சைட் போச்சுன்னா 1 minus காஸ் ஸ்கொயர், அதுவும் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இங்கே நமக்கு எது தேவைப்படுதுன்னு பாருங்கள், 1 minus sin square. ஸோ 1 minus sin square எப்படி எழுதிக்கலாம், காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்படி டினாமினேட்டர் எனக்கு காஸ் ஸ்கொயர் மாதிரி. இங்கே 1 minus காஸ் ஸ்கொயர் இஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. பட் எனக்கு எது வேணும் பார்த்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர் மைனஸ் வேணும். அப்போ காஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸாக இருக்கணும், 1 மைனஸாக இருக்கணும். அப்போ ஒரு மைனஸை காமனாக நீங்கள் வெளியே எடுத்துட்டிங்கன்னா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா -1 மாறிடும். இதுலேருந்து இந்த ஸ்டெப்பு மாறிடும். கரெக்டாக, அப்போ இதை ரீப்ளேஸ் பண்ணிடலாமா, காஸ் ஸ்கொயர் தீட்டா -1க்கு பதிலாக we are getting மைனஸ் சைன் ஸ்கொயர். அப்போ மைனஸ் சைன் ஸ்கொயர் சப்ஸ்டியூட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈஸி, சைன் ஸ்கொயர் இருக்குது, நியூமரேட்டரில் காமனாக எடுத்துருங்க, பேலன்ஸ் ஏ மைனஸ் பி இருக்கும். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர் காமன், we can took out. அப்போ பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி இருக்கும், ஏ மைனஸ் பி கேன்சல். ஸோ பேலன்ஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா, தட் இஸ் யுவர் tan ஸ்கொயர் தீட்டா. திஸ் இஸ் யுவர் லெஃப்ட் ஹேண்ட் சைட். இந்த மெத்தடை நீங்கள் ஆர்கியூ பண்ணலாம். ஒன்றே ஒன்று தான், சிக்கு பதிலாக அவங்க கொடுத்த டேட்டா நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க, உள்ளே கொண்டு போய் அப்ளை பண்ணிவிட்டு எங்கே அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி வருதோ அங்கே மட்டும் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி we are solving. ரைட்டா, இது ஒன் டைப் ஆஃப் மெத்தட். இல்லை அல்ட்ரு மெத்தட் கூட ஒன்று இருக்குது பாருங்கள். என்ன பண்ணுறோம் பாருங்கள், ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா எழுதிட்டோம், ஏ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் பி காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் சி. இந்த கிவன் டேட்டா வச்சு நான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ சைன் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன போட்டிருக்கலாம் பார்த்தீங்கன்னா 1 minus காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சி அவங்களே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதை உள்ளே கொண்டு போனீங்கன்னா ஏ மைனஸ் ஏ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் பி காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சி. இது அவங்க கொடுத்த டேட்டாவில் தான் பண்ணியிருக்கோம். சைன் ஸ்கொயரை காஸ் ஸ்கொயருக்கு மாற்றிருக்கோம் யூஸிங் திஸ் ரிசல்ட். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா ஏ சி இந்த பக்கம் வருது, ப்ளஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் சி, இந்த டேர்ம் எல்லாம் அன்சைட் போயிடும். அப்போ ஏ மைனஸ் சி ஈக்குவல் டு இந்த மைனஸ் அன்சைட் போனால் ப்ளஸ் ஏ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் பி அன்சைட் போனால் மைனஸ் பி காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ ஏ மைனஸ் பி அப்படியே இருக்கட்டும், இது பேர் ரெண்டே காமன், காஸ் ஸ்கொயர் தீட்டா வெளியே எடுத்துருங்க, பேலன்ஸ் ஏ மைனஸ் பி இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இதே டேட்டாவில் இப்போ நான் சைன் ஸ்கொயருக்கு பதிலாக 1 minus காஸ் ஸ்கொயர் போட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த காஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 1 minus சைன் ஸ்கொயர் போடுங்க. அப்போ சி ஈக்குவல் டு ஏ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் பி இன்ட்டு காஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 1 minus சைன் ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட் ப்ராக்கெட்னா மல்டிபிகேஷன் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ ஏ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் பி மைனஸ் பி சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா சி மைனஸ் பி வேணும். அப்போ சி அங்கேயே இருக்கட்டும், பி அன்சைட் போயிடும், ப்ளஸ் பி அன்சைட் போனால் மைனஸ் பி. ஸோ பேலன்ஸ் ஏ சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் பி சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சி மைனஸ் பி. சைன் ஸ்கொயர் தீட்டாவை காமன் எடுத்திங்கன்னா பேலன்ஸ் ஏ மைனஸ் பி இருக்கும் ஈக்குவல் டு சி மைனஸ் பி. ரைட்டா, என்னன்னா உங்கள் கொடுத்த டேட்டாவில் சைன் ஸ்கொயருக்கு பதிலாக 1 minus காஸ் ஸ்கொயர் போட்டு ஒரு ரிசல்ட், அதே மாதிரி காஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 1 minus சைன் ஸ்கொயர் போட்டு அந்த ரிசல்ட். இப்போ எதை டிவைட் பண்ணணும்னு பாருங்கள், நமக்கு நியூமரேட்டர் தான் சி மைனஸ் பி வேணும். அப்போ செகண்ட் ஈக்குவேஷனை we are dividing by ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஏ மைனஸ் சி. ரைட்டா, அப்போ 2/1 பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைட் சைன் ஸ்கொயர் தீட்டா ஏ மைனஸ் பி பை காஸ் ஸ்கொயர் தீட்டா ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு சி மைனஸ் பி பை ஏ மைனஸ் சி. அப்போ ஏ மைனஸ் பி கேன்சல், சைன் ஸ்கொயர் ப்ளஸ் பை காஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு tan ஸ்கொயர். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ் திஸ் ரிசல்ட். ஸோ இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.